ஹாய், குட் ஈவினிங். ஸோ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். மெயினாக போகிறதுக்கான ரீசன் மாராவுக்காக. மாரா வந்து டிராயிங் ரொம்பவே நல்லா பண்ணுவான். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவனுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். எனக்கு எப்பொழுதுமே அவன் ஸ்கூலில் படிக்கிற சிலபஸ் தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அதுக்காக ஒரு சில ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் வந்து இங்கே சூப்பராக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அதெல்லாமே வாங்கியிருந்தோம். அவங்களோட கிளாஸ் ஹோம்ஒர்க் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெய்லியும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலையும் அவங்கள இன்வால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சிலபஸ் தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதையும் பண்ணோம் அப்படின்னா பசங்க இன்னுமே வந்து ஸ்டடீஸில் நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க. எனக்கு பர்சனலாக இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிக்கும். பெங்களூரில் பக்கத்துலேயே வந்து அந்த ஒயிட் டெம்பிள் இருக்கு இல்லையா, நான் அங்கேயுமே போவேன். அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பிட்றது, ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம், பெருசாக க்ரௌட் இருக்காது, ரொம்ப பிஸியான ஸ்ட்ரீட் கிடையாது. காரை ஒரு இடத்துல அழகாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்தே போய் பொறுமையாக எல்லா இடத்துலையும் எல்லாமே வாங்கிட்டு வரலாம். சூப்பர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இங்கே இருக்கும். ட்ரெஸ் வாங்கணும்னாலும் போகலாம், ரெஸ்டாரண்ட், காஃபே எல்லாமே இருக்கும். அப்படின்றதுனால மெயினாக இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக எங்களோட டின்னரையும் அங்கேயே பீஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ தட்ஸ் ஆல். பாய்.